Tally Prime ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Tally Prime எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியுமோ அப்படி நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். இப்போ Tally Prime ஓப்பன் பண்ண உடனே அதுக்கான வெல்கம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது டைமு, ஆனால் இவ்வளோ நேரம் எடுத்துக்காது. இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எஜுகேஷன் மோடில் நம்ம டேலியை ப்ரைமில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் எஜுகேஷன் மோடை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே என்ன இருக்குது, க்ரியேட் கம்பெனின்ற ஆப்ஷன் செலக்டில் இருக்குது. அப்படியே என்ட்ருக்கு போடும், என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா என்ன பண்ணுங்கள், மவுஸில் வச்சு க்ரியேட் கம்பெனியை கிளிக் பண்ணுங்கள். கம்பெனி க்ரியேஷனுக்கான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது கம்பெனி டேட்டா பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு டேட்டாவை நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுன்றதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் இப்போ சேஞ்ச் பண்ணல, அப்படியே என்டர் மட்டும் பண்ணிவிட்டு கம்பெனி நேம், கம்பெனிக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க நேம் அப்படின்றத இங்கே டைப் பண்ண வேண்டியதான். லக்ஷ்மி அண்ட் கோ அப்படின்றதான் கம்பெனி நேமாக கொடுத்துக்கிறேன். அப்படியே மெயிலிங் நேமோ, அதனால் அப்படியே என்டர். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால சில பேர் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இருந்தாலும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணலாம். ஒன்று போட்டுக்கிறோம். ஓகேங்களா, என்டர் பண்ணிக்கிங்க. இன்னும் அட்ரஸ்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா பிரிண்டில் எத்தனை லைனுக்கு வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒருவேளை டைப் பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் போதும்னு நினச்சிங்கன்னா பேக் ஃபேஸ் கொடுத்து அழைச்சிக்கிறோன்னு அழைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிளாங்காக என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் செலக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுன்ற ஆப்ஷன். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அதனால் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்தியா வந்து அதுவே செலக்ட் ஆகிடுச்சு. பின்கோடு வேணும்னா இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம்னாலும் அப்படியே விட்டுடலாம். சரி, டெலிஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து பிரிண்டிங் பர்பஸ்க்காக வருது. டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயிலு, வெப்சைட் இருந்துச்சுன்னா கம்பெனிக்கு வெப்சைட் கொடுத்துக்குங்க. அப்படியே என்டர் பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் இயர்ன்றது ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31 முடியும். அது ஃபினான்ஷியல் இயரு. ஓகே, அப்படியே என்டர் பண்ணிக்கிங்க. புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் எப்போலேருந்து தேவைப்படுதோ அந்த டேட்டை இங்கே கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏப்ரல் 1 தான் நமக்கு ரெக்கார்டை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது பழைய கம்பெனியாக இருந்துச்சுன்னா. இதுவே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் டேட்லேருந்து தான் என்ன பண்ண போகிறாங்க, டேட்டாவை என்ட்ரி பண்ண போகிறாங்க. அதனால் அந்த டேட் கொடுத்துக்கலாம். இது எஜுகேஷ்னல் வெர்ஷன்றதுனால எல்லா டேட்டும் எடுத்துக்காது. 1ஆந்தேதியும் 2ஆந்தேதி மட்டும்தான் என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். மற்ற நாள் இது க்ரியேட் ஆகாது, எடுத்துக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், 1/12/2024 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். கரன்சி சிம்பிள், பேஸ் கரன்சி சிம்பிள் என்னவோ அது கரன்சி வந்துடும். ஃபார்மல் நேம் INR, இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே என்டர் பண்ணிக்கிங்க. அக்செப்ட் எஸ் ஆர் நோன்னு கேட்குது. இப்போ கம்பெனியில் நம்ம கொடுத்த டேட்டாஸ் வந்து கரெக்ட்னா அப்படியே எஸ் கொடுத்துக்குங்க. எஸ்ஸுக்கு ஒய் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை மவுஸ்லேயே அதே இடத்துல எஸ்ஸில் வச்சு கிளிக் பண்ணிக்கிங்க.
நோன்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோன்னு அர்த்தம். இல்லைன்னா என் ப்ரெஸ் பண்ணலாம். எஸ்ஸுக்கு என்டர் பண்ணாலும் ஓகே, இல்லை ஒய் ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? எஸ்ன்னு தான் அர்த்தம். நம்ம என்ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனி க்ரியேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அண்ட் கோனுடைய என்ன ஆகுது, ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. அக்கௌண்டிங் ஃபியூச்சர், இன்வென்ட்ரி ஃபியூச்சர், டேக்ஸேஷனுக்கு 3 ஃபியூச்சர்ஸ் இங்கே அப்ளை ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்கில் இப்போ அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுறோம், அதனால் அதை எஸ் கொடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னேபிள் பில் வைஸ் என்ட்ரி. பில் வைஸ் என்ட்ரிக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நோ கொடுத்துக்கிறேன். பில்லை வச்சு நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னா அது மாதிரி இடங்களுக்கு இதை எஸ் கொடுத்துக்கலாம். பின்னாடி வர கிளாஸில் இதை பற்றி பார்க்கலாம். இன்வென்ட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்னுடைய டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய இது பில்லில் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன் எஸ் கொடுக்கணும். இப்போதைக்கு அது தேவையும் இல்லை, அதனால் அது நோ கொடுத்துக்கிறோம். டேக்ஸும் நமக்கு தேவையில்லை, அதனால் நோ கொடுத்துட்டு அப்படியே அக்செப்ட் எஸ்ஆர் நோன்னு கேட்குது, ஸோ எஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேலி ஏன் ஈஸியாக கற்றுக்கணுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.